நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நல்லவராக பெரியவராக இருந்து நம்மை நடத்தினார். கடந்த வாரத்திலே ஒரு அருமையான தேவனுடைய செய்தியை நாம் கேட்க ஆண்டவரை கிருபை தந்தார். ஆமென். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதான தலைப்பின் கீழ் சில காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இந்த நாளில் நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் ஒரு புதிய ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விசேஷமாக ஆசீர்வதிக்க, பரிசுத்த ஆவியானுடைய திவ்ய பிரசன்னம் நம்மை விசேஷமாக வழிநடத்த, நாம் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகவும் பயனாக ஆசீர்வாதமாக இருக்க நம் யாவரும் மிகுந்த ஜபத்தோடு கூட நாம் தேவ சமூகத்தில் நாம் காணப்படுவோம். யாத்ரா புஸ்தகம் அதோட 15ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். 23ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார். மோசே கர்த்தரை கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரை போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தை கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு வார்த்தைக்கு சந்தியார்வைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து உடனேயாவங்கள் யாவையும் கை கொண்டார். நான் ஏற்றியது வரப்பண்ட வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணி நானே பரிகாரியை கர்த்தரித்தார். பின்பு அவர்கள் ஏறிக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சமரங்கள் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாலை இறங்கினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் பார்க்க போவது கசந்த மாறாவின் நிலை தேவன் அவர்களுக்கு மதுரமாக மாற்றி கொடுத்ததை குறித்து நாம் பார்க்க போவோம். கசந்த மாறா மதுரமாக, கசந்த மாறா கொண்டதானே வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பத்தை உருவாக்குற கற்றர். அவர் பெரியவர், ஒருபோதும் உண்மை கைவிடுகிற தேவனாக. இந்த பகுதி நாம் எல்லாருக்கும் தெரிந்த நம்ம பகுதியாக இருந்தாலும், இஸ்ரவேல் ஜனம் எகிப்தை விட்டு சிவந்த சமுத்திரம் கடந்து வருகிறார்கள். சிவந்த சமுத்திரத்தில் வந்தபோது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கூட தாண்டி வனாந்தரத்தில் கடந்து வருகிறார். அங்கே 3 நாள் பிரயாணம் பண்ணி வரும்போது மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகுந்த ஆர்ப்பரிப்போடு வருகிறார்கள். 3வது நாள் ஆகும்போது சரியான தண்ணீர் இல்லாதபடி நாமெல்லாம் வறண்டு மிகுந்த வேதனைப்பட்டு இதோ மோசேக்கு நேராக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் மிகவும் துரிதமாக யாத்திரை செய்து வரும்போது, தண்ணீர் கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்போடு வரும்போது, ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், தண்ணீர் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு வருகிறார்கள். மோசேக்கு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ஜனங்கள் ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் வந்தவுடனே ஒரு பெரிய குளத்தை பார்க்கிறார்கள். அந்த பெரிய குளத்தின் மத்தியில் அந்த தண்ணீர்கள் அள்ளி குடிக்கிறார்கள். அந்த தண்ணீர் பயங்கர கசப்பாக இருக்கிறது. அந்த கசந்த அந்த தண்ணீரை குடிக்க அவர்களால் முடியவில்லை. 3 நாட்கள் யாத்திரை செய்து தண்ணீர் இல்லாதபடி மிகவும் வறட்சி மத்தியில, மிகுந்த வேதனை மத்தியில, மிகுந்த தாகத்தின் மத்தியில, மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில் இருந்து தவிக்கக்கூடியதான இந்த ஜனம் 3வது நாளில் அவர்கள் கிடைத்த தண்ணீர் மாறா என்று சொல்கிற தண்ணீர். மாறா என்றால் இதோ மாறா என்று சொல்லும்போது இதோ கசப்பு என்பது பொருள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கசந்த மாறாவாகிய இதோ அனுபவத்தில் அவர்கள் நிற்கிறார். என்ன செய்ய தெரியவில்லை. உடனே மோசே அவர்கள் சொல்லும் போது, மோசே முறுமுறுக்கும் போது அவர் மோசே தேவனை கூப்பிட ஆரம்பித்தார்.
தேவ சமூகத்தை கூப்பிட ஆரம்பித்தார். அவர் இதோ கூப்பிட்ட போது கர்த்தர் அவருடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுத்தார். என்ன நடந்தது என்றால், கர்த்தர் மோசேயின் பக்கத்திலே ஒரு மரத்தை காண்பித்து கொடுக்கிறார். இந்த மரத்துடைய கிளையை நீ தரித்து இந்த தண்ணியில நீ போடு என்று சொல்லி கொடுக்கிறார். அதே போல இந்த இடத்துல மோசே இதோ அந்த கிளையை தரித்து போட ஆரம்பித்தார். பாருங்க, உடனே அந்த தண்ணீர் மதுரமானது. மதுரமான அந்த தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள். மிகவும் தித்திப்பாயிருந்தது. குடித்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தர் அவர்கள் மத்தியில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையில மாறாவை கொண்டதான உபத்திரவத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, சஞ்சலத்தின் மத்தியில, தவிப்பின் மத்தியில நாம் இதோ தேவன் நோக்கிற கூப்பிட வேண்டும். கூப்பிடும் போது நம்முடைய இதோ மாறா கொண்டதான அனுபவத்தை தேவன் மாற்றுவார். மாற்றி நமக்கு ஒரு பெரிய இதோ தித்திப்பை அவரால் கொடுக்க முடியும், மதுரத்தை கொடுக்க முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பாடல்காரர் இது பாடல் பாடும்போது, பாட்டுக்காரர் பாடும்போது, கூப்பிடு நீ பதில் கொடுப்பாம், உரைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பாம், உரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து மோசே தேவனை கூப்பிட ஆரம்பித்தார். கூப்பிட்ட போது கர்த்தர் மோசேக்கு பதில் கொடுத்து பக்கத்தில் சமீபத்தில் இருந்ததான நல்ல ஒரு அருமையான மரத்தை காண்பித்தார். இந்த மரத்தின் கிளையை வெட்டி தண்ணீரில் போட்ட போது அது கசப்பு எல்லாம் மாறி அது தித்திப்பாய் மாறினது. சுவிசேஷம் 18:27 சொல்லுகிறது என்னவென்றால், இதோ மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எந்த கசப்பையும் மாற்றி மதுரமாக மாற்ற, எந்த கசப்பையும் மாற்றி தித்திப்பாக மாற்ற, எந்த கசப்பு போன்ற வேதனையையும் நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் உபத்திரவத்தையும் மாற்றி அதை தித்திப்பாக மாற்ற, விடுதலை தந்து நம்மை மகிழ்விக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளில் நம்மை தேவனுடைய கரத்துல நம்மை முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். அந்த ஜனங்கள் இதோ தண்ணீர் இல்லாத சூழ்நிலையை பார்த்த போது, வறட்சியை பார்த்த போது அவர்கள் மிகவும் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். நாம் முறுமுறுக்க அல்ல, நாம் முறுமுறுத்தால் நாம் தேவன் நம்முடைய சந்தோஷமா பிரியமா இருக்க முடியாது. நம்முடைய கஷ்டத்திலும் மாறாவை போன்ற கசப்பு நிறைந்த துயரத்திலும் வேதனையிலும் நாம் தேவன் நோக்கி கூப்பிடுகிற தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம் என்றால் நமக்கு தேவன் இதோ ஒரு நல்ல ஒரு அருமையான மதுரத்தை நமக்கு தேவன் வெளிப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனுடைய சன்னிதானத்துள்ளதானே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம அர்ப்பணிப்போம். ஏதேனிலே அநேக மரங்கள் இருந்தது, அநேக மரங்கள் இதோ காணப்பட்டது. அதிலே ஜீவ விருட்சமாகிய மரம், ஜீவனை கொடுக்கக்கூடிய மரமாயிருந்தது. நன்மை தீமை அறியத்தக்க மரம் இன்னொன்று இருந்தது. அந்த இதோ மனுஷனுடைய இதோ ஆன்மாவை சாகடிக்கக்கூடியதான மரமாயிருந்தது. ஆனால் அதிலே அத்திமரம் இருந்தது. அந்த அத்திமரத்தினுடைய இலையானது இதோ மனுஷனுடைய நிர்வாணத்தை மாற்றக்கூடிய ஒரு வஸ்திரத்தை கொடுக்கக்கூடிய மரமாயிருந்தது. இவ்விதமாக பலவிதமான மரங்களை குறித்து நாம் இதோ பார்க்க முடியும். பலவிதமான மரங்களை குறித்து நாம் இதோ தியானிக்க முடியும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அறியப்படாத ஒரு மரம். அந்த மரத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படவில்லை. அறியப்படாத ஒரு மரம் அங்கே கொடுக்கப்பட்டது நின்றதை இந்த அருமையான இந்த மோசே கண்டார். அந்த மரத்தினுடைய கிளையை வெட்டி
போட்ட போது இதோ மதுரமாக மாற்றப்பட்டது. அந்த மரத்தை நாம் பார்க்கிறோம், அது அறியப்படாத மரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது இதோ அவருடைய சொந்தத்திலே அவர் வந்தார். அவரையோ இதோ அவருடைய சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். அதே போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது இதோ ஆண்டவராகிய தேவனை இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ மக்களுடைய நிலை காணப்படுகிறது. அவர் அறியப்படாதவரை போல, அந்நியரை போல காணப்படுகிறார். இந்த நாளில் நம்மை முழுமையாய் நம்மை அர்ப்பணிப்போம். இதோ ஏசாயாவை நாம் படிக்கிறோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இதோ ஈசாவுடைய அடிமரமாகிய அந்த சந்ததியில் இருந்து ஒரு துளிர் தோன்றினது. அந்த துளிர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக வேண்டி இந்த பூமியிலே மனுவாக பிறந்து மனுகுலமாகிய நமக்காக வேண்டி இந்த பூமியில் 33 வருஷம் அவர் ஜீவித்து அவர் கல்வாரி சிலுவைக்கு நேராக தன்னை அர்ப்பணித்தார். ஏதோ கல்வாரி சிலுவையிலே தன்னை தியாக பிரியத்தனை ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தம் முழுவதும் நமக்காக வேண்டி சிந்தப்பட்டது. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளால் மாற்றப்பட்டு அவருடைய சுதந்திரத்தையும் சமானத்தையும் பெற்றுக் கொள்ளத்தக்கிறார். இதோ தம்மையை நமக்காக ஜீவபலியை ஒப்பு கொடுத்தார். இந்த தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? அறியப்படாத ஒரு மரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனால் ஒரு பக்கம் அறியப்படாத மரமாயிருந்தாலும் அவர் நமக்காக வேண்டி கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது மூலமா இதோ கல்வாரி சிலுவையாகிய மரம் இதோ நமக்கு பெரிய மீட்பை கொண்டு வந்தது. ஆண்டவராகிய இயேசு நமக்கு பெரிய மீட்பையும் ரட்சிப்பையும் கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இதோ கசப்பாகிய பாவத்தினால், இதோ சாபத்தினால், பலவிதமான வியாதியினால், நோயினால், நெருக்கத்தினால், கஷ்டம் வறுமையினால், பலவிதமான உபத்திரங்களால், மற்றவர்களுடைய பலவிதமான நிந்தனையினால், இதோ பலவிதமான இக்கட்டு நெருக்கங்களினால் நமக்கு கடந்து வந்ததான எல்லா விதமான மாறாவை போன்ற கசப்புகளையும் மாற்றும்படியாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையாகிய மரத்தின் மூலமாய் நம்முடைய இரத்தம் முழுவதும் நமக்கு சிந்தி ஆமென் நம்முடைய வாழ்க்கையை ரட்சிப்பை ஆமென் ஒரு பெரிய ஒரு மதுரமாகிய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய மேன்மையா இருக்கிறது. இந்த நாளில் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சமத்துள்ளதான சமாதானத்தையும் ஆறுதலையும் நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எனக்காக வேண்டி, என்னுடைய வேதனையை மாற்றுவதற்காக வேண்டி, என்னுடைய சஞ்சலங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்களை மாற்றும்படியாக வேண்டி கல்வாரி சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு ஒரு மரமாக வெளிப்பட்டு என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்றுவதற்காக ஆண்டவரே எனக்கு செய்த கிருபை மகா பெரியது. அதான் இது அப்போஸ்தலர் புத்தகம் 4 படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை, வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை என்று வேதத்தில் படிக்கிறோம். இந்த நாள் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அறியப்படாத நம்முடைய நேசர் நமக்காக கல்வாரி சிலுவையை தியாகம் பண்ணபடினார். நம்முடைய மாறா போன்ற கசப்புகள் மாறி நாம் இந்த நாளில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் நாம் அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறாவாக இருந்த இடத்தில், அந்த இடத்திலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய அந்த மரத்தை காண்பித்துக் கொடுத்து அவர்களுக்கு கசப்பை மாற்றி மதுரத்தை அளித்தது மட்டுமல்ல, இதோ அங்கே இன்னும் நாம் பார்க்கிறோம். அந்த 25, 26 வசனம் படிக்கும் போது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவருக்கு ஒரு நியாயத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு ஒரு பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டால் நானே தேர்வு வர பண்ண வியாதிகள் ஒன்றையும் வர பண்ணேன். நானே பரிகாரியை கர்த்தர் என்று கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வியாதி விட்டு விலக்கு என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய ஏதோ தமது பிள்ளைகளாகிய நம்மை அவர் ஒவ்வொரு நிமிஷம் நம்மை நேசிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். நமக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு மகிமையான உடன்படிக்கை நமக்காக பண்ணியிருக்கிறார். என்ன? வியாதியை விட்டு விலக்குவேன், உன் அப்பத்தை ஆசீர்விப்பேன், நீ என்னுடைய வார்த்தையை செவி கொடுத்து என் நியாமத்தை நீ கவனிப்பாயானால், என் நியாமத்தினுடைய நடப்பாயானால் தேர்வு பண்ணதானே வியாதியை கொண்டே வரவிடாமல் உன்னை பாதுகாப்பேன் என்று
உடன்படிக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் சங்கீதம் 103 சங்கீதத்தில் படிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் நோய்களை எல்லாம் குணமாய், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழைத்து விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்பி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் பயத்திருந்த வாழ்வை போலாகிறது என்று அதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நமக்கு எத்தனை வியாதிகள் மத்தியில, எத்தனை நெருக்கங்கள் மத்தியில, எத்தனை உபத்திரவங்கள் மத்தியில தேவன் அதிசயமாய் அற்புதமாய் நம்மை பாதுகாத்தார், நம்மை அதிசயமா நம்மை வழிநடத்தினார். ஓ, அந்த தேவனை நாம் எவ்வளவு தூரம் மகிமையாக நாம் இதோ அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பாருங்க, இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆண்டவராகிய தேவன் இது நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்க, அவருடைய தழும்புகளை நமக்காக இந்த காயங்களை வைத்து நம்மை தொட்டு, அவருடைய தழும்புகளாகிய குணமானி என்று சொன்னது போல அவருடைய பிள்ளைகளே, அவருடைய இதோ அவருடைய காயங்கள் நம்மை குணமாக்கக்கூடியதாக, வியாதிகள் நம்மை விடுவிக்கக்கூடியதாக, நம்முடைய நெருக்கத்தை நம்மை இதோ மாற்றக்கூடியதாக காணப்படுகிறது. நம்முடைய இந்த கசந்த மாறா போன்ற வாழ்க்கை, அந்த மாறா போன்ற கசப்பு நிலையை மாற்றக்கூடிய தேவன் ஒருவர் தான். அவரால் இல்லாதவர் ஒருவராலும் முடியாது. நிறைய பலவிதமான வியாதி நிறைந்த சூழ்நிலையிலே இவ்வளவு வருஷங்களாக இந்த வாழ்க்கை வியாதி மாறவில்லையே. அந்த 38 வருஷமா திமிர்வாதமாய் படுத்த மனிதன், ஐயோ என்னை யார் என்னை தூக்கிக்கொண்டு போடுவார்கள் இந்த குளத்தில் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கடந்து வந்து, ஓ உன் பாவங்களோட மன்னிக்கப்பட்டு உன் படுக்கை எடுத்து நடை என்று சொல்லி அமிதமாக நோயை தேவன் சுகமாக்கினார். ஆமென். ஆரோக்கியத்தை கொடுத்த அந்த தேவன் இவ்வளவு பெரிய தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் சமுத்திரமாக படிப்போம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கோ, பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கோ, பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மதுரமாக மாற்றப்பட்ட அந்த தண்ணீரை ஒரு சந்தோஷமாக குடித்தார்கள். குடித்தது மட்டுமல்ல, பின்பு அவர்கள் மறுபடி யாத்திரை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அங்கே 27ஆம் வசனத்தில் படிக்கிறோம், பின்பு அவர்கள் ஏரிக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்கள் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பானையில் இறங்கினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறாவின் கசந்த இதோ தண்ணீர் மத்தியில் வந்த போது அதை குடிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர்களுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் என்று அங்கே நாம் பார்த்தோம். அந்த மரத்தை கிளையை வெட்டி போட்ட போது அந்த தண்ணீர் தித்திப்பாக மதுரமாக மாற்றப்பட்டது. அந்த மரம் அறியப்படாத ஒரு மரம். ஆண்டவராகிய இயேசு இதோ உலகத்திலே அறியப்படாதவராக யாரையோ போல ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக வந்தார். ஆனால் அவர் மகிழத்தை கொடுக்கிறவர், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, இதோ மரண கண்ணியாகிய கசப்பிலிருந்து, வியாதி கொடுப்போதான இதோ கசப்பிலிருந்து மதுரமாகிய இதோ விடுதலையை, ஜெயத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, விடுதலையை கொடுத்து அவரை வழிநடத்துகிற தேவனா அவர் வெளிப்பட்டார். 3வது நாம் பார்க்கும் போது இன்னொரு காரியம், இதோ மாறா என்று சொல்லுகிறது கசப்பு என்பதாக நாம் பார்த்தோம். இந்த கசப்பு என்று சொல்கிற அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அது நிறையாக இருக்கிறது அல்ல. இன்றைக்கு வேதனைக்குள்ளோ, பிரச்சனைக்குள்ளோ, உபத்திரத்துக்குள்ள நம்மை தேவன் அப்படியே நம்மை வழிநடத்துகிற தேவன் அல்ல. இது அந்த மாறாவுக்கு ஒரு முடிவு உண்டு, இந்த மாறாவுக்கு ஒரு மீட்பு உண்டு. நாம் நினைப்போம், ஐயோ என்னைக்கு இந்த சோதனையா, என்னைக்கு இந்த பிரச்சனையா, என்னைக்கு இந்த நெருக்கமா, ஐயோ நான் என்று எப்படி நான் இதிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன், ஐயோ என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது
என்றெல்லாம் நினைத்து நாம் இதோ சஞ்சலப்படுகிற நேரங்கள் உண்டு. ஆனா கர்த்தர் இதோ எப்போதுமே தமது பிள்ளை ஒவ்வொருவரையும் எந்தெந்த விதத்தில் நடத்த வேண்டும், எவ்விதமான நிலையில் கொண்டு போக வேண்டும் என்று தேவன் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படிதான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, இந்த அந்த மாறாய் என்று சொல்கிற அனுபவம் அதிகமான நேரங்கள் அதிகமான நாட்களுக்கு அமிதமாக இருந்ததில்லை. சீக்கிரம் அதை கடந்து போய்விட்டது. இப்பொழுது அவர்கள் யாத்திரை செய்து எங்கே வருகிறார்கள் என்றால் இதோ ஏரிக்கு வருகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும் போது இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே நாம் பார்க்கிறோம், தமக்கு முன்பாக வைக்கப்பட்டதான உபத்திரவங்கள் வேதனையை அவர் இதோ பொறுமையோடு சகித்ததாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வாசிக்க கேட்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே மாறாய் என்று சொல்கிறது கசப்பு, கசந்துதான் வாழ்க்கையின் அனுபவம் என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறையா இருப்பதில்லை. ஆனா மாறா தேவை, மாறாவாகிய கசப்பாகிய உபத்திரங்களும் சோதனைகளும் வேதனைகளும் தேவை. அது இல்லாவிட்டால் ஏலிக்குள்ளே வர முடியாது. ஏலின் என்று சொல்லுகிறது ஆறுதல் என்பது பொருள். ஏலின் என்றால் ஆறுதல் என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலையும் சமாதி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மாறாவை கடந்து வரும்போதுதான் இதோ ஒரு பெரிய ஒரு அருமையான ஆறுதல் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்தால்தான் கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். சிவந்த சமுத்திரம் தாண்டாவிட்டால் கானானுக்குள் போக முடியாது. மாறாவின் தண்ணீரை தாண்டும் போதுதான் ஏலி நமக்காக காத்திருக்கிறது. இந்த அருமையான பரிசுத்தமான இந்த பகுதிகளிலே தேவனுடைய வார்த்தைக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதோ மாறாவின் மத்தியில் நின்று இது மிகுந்த வேதனை மத்தின்று புழுவை போல துடிக்கிற வேதனைப்படுகிற ஐயோ எப்படி இருந்து நான் மீட்கப்படுது என்று சஞ்சல்படுகிற சூழ்நிலை வாழ்க்கையில் இருக்கிறதா? நீ பதறாதே. உன்னுடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்ட அந்த மாறாவின் அனுபவத்தை நீ தாண்டி வந்து வருவதற்காக என் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருடைய சமூகத்திலிருந்து அவர் நோய் நீ கூப்பிட கூப்பிட அந்த மாறாவை தேவனுக்கு மாற்றி தருவார். அது என்னைக்கு எப்போதும் உனக்கு மாறாவாக இருந்து கொண்டிருப்பதில்லை. பிரச்சனையும் வேதனை என்னைக்கு உன் மத்தியிலே காணப்படுவதில்லை. அதிலிருந்து ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு ஏலியும் என்று சொல்லுகிற ஆறுதலின் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆறுதலினை சோதரிக்கத்தக்கதாக, ஒரு செழிப்பை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, ஒரு சந்தோஷத்தையும் சமூகத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, ஒரு ஆசீர்வாதத்தை சோதரிக்கத்தக்கதாக இந்த நாளில் தேவன் இதோ உன் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பக்தர் பாடும்போது இதை இவ்விதமாக பாடுகிறார். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஆமென். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவன் நோக்கி நாம் பார்க்கும்போது நம்முடைய மாறாவை ஒரு இனிமையாக, தித்திப்பாக, சந்தோஷமாக மாற்றக்கூடிய தேவனாய் நம்மிடத்தை கடந்து வந்திருக்கிறார். அங்கே நடந்த காரியம் என்ன? அவர்கள் ஏரிக்கு வந்த போது இதோ 12 நீரூற்றுகளை கண்டார்கள், ஏராளம் பேரீச்சமரங்களை கண்டார்கள், மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். நமக்காக வேண்டிய ஆண்டவர் மகிமையான இடத்திலே அருமையான இதோ ஜீவ நதியை வைத்திருக்கிறார். அருமையான ஜீவ விருட்சங்களை வைத்திருக்கிறார். அந்த பகுதியை நாம் படிக்கும் போது இதோ வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு பனிக்கு ஒப்பான தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் புறப்பட்டு வருகிறதை என்னை காண்பித்தார். நகரத்தின் மீது மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும்
ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சம் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் என்று படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையாகிய கசப்பின் அனுபவம் சீக்கிரமாய் கடந்து போகிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மேன்மையான நித்திய ராஜ்யத்தின் கானானுக்குள்ளே நாம் பிரவேசித்து நமக்கு தேவன் தரப்போற அந்த மகிமையான இந்த ஜீவக்கணியை பருக, அந்த ஜீவ விருட்சத்திற்கு நாம் புசிக்க ஆண்டவருடைய என்னோட தகுதிப்படுத்துவாராக. இந்த பூமியை நாம் இருக்கும்போது அவரோடு கூட நாம் பாடுகளை உபத்திரவை சைத்தோம். அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எழுதுகிறார். இந்த நாள் பகல் வேளையிலே என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இதோ அவருடைய சமத்திலே பல வேதனையோடு நெருக்கத்தோடு வந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பாத்திரம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு வேண்டியதான மதுரத்தை தருவீராக, ஆறுதலை தருவீராக, சமாதானத்தை தருவீராக, ஒரு திட்டுப்பை தருவீராக. என் பிள்ளையுடைய வாழ்க்கை வேலை இல்லை. ஐயோ, பலவிதமான வியாதி வந்து நாங்கள் காணப்படுகிறேன். பலவிதமான நிறத்தோட சோதனைகள் தாங்க முடியல. ஓ, நீ பதற வேண்டிய தேவையில்லை. உன்னுடைய கசந்த மாறாவை போர்ந்ததில்லையே, தெய்வம் மாற்றி திருத்திப்பாக மதுரமாக மாற்றி சந்தோஷத்தின் ஒரு செழுமையின் அன்பத்திலே உன்னை வழி நடத்தி ஏரியுக்குள்ளே ஏரியும் என்று சொல்கிற ஆறுதலுக்குள் கொண்டு சேர்க்க கர்த்தர் இந்த நாள் பருவம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். மாறாய் என்று சொல்கிற அனுபவம் சீக்கிரமாக கடந்து போகிறது. அதை நாம் தாண்டி போகிறோம். நமக்காக வேண்டியதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மேன்மையான இடத்தை, ஒரு சந்தோஷமான ஒரு ஆறுதல் இடத்தை சுதந்திரிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உம்மோடு கூட என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னோடு கூட என்னை உம்மோடு கூட என்னை கழுவியலை சுத்திகரியும் என்று அவருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து ஒரு முகமா ஏக மனமா ஏக இதயத்தோடு கூட அவர் சமூகத்திலே நான் ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறார். எல்லாத்தையும் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. கசந்த மாறா அந்த அனுபவத்தை கர்த்தர் மாற்றக்கூடிய தேவன். ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ரிகவலமதர வஷபபபபபபப. ராஜாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கசந்த மாறா உன்னை கலக்கோ கரத்தாலும் கண் சொரியோ. கசந்த மாறா உன்னை கலக்கோ கரத்தாலும் கண் சொரியோ. வில்திருப்பி சோதிடாதே நன்மை அருள்வான் சொல்லுவான். வில்திருப்பி சோதிடாதே நன்மை அருள்வான் சொல்லுவான். பயப்படாதே, கலங்கிடாதே, ஆரிலே சுத்தாதிடுவான். பரமகானான் விரைந்து சேர்வான், பரமனோடு வாழ்ந்திடுவான். பரமகானான் விரைந்து சேர்வான், பரமனோடு வாழ்ந்திடுவான். ஏறி வந்தேரோதோ காணுவாய் தெரிந்த மரம். அருமையான காமான தேவனை ஆயத்து பண்ணி வைத்திருக்கிறார். எப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை மாறா என்று சொல்கிற கசப்பு நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம். நான் பதற வேண்டிய தேவையில்லை. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவோடு கூட நாம் பாடுகளை சைத்தோமானால் நிச்சயம் நமக்காக ஒரு ஆளுகை கர்த்தர்
வைத்திருக்கிறார். மகிமையான ஒரு இளைப்பாறுதலை காணாமை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏலீமுக்கு அவர்கள் வந்தபோது அவர்கள் அருமையான நீரூற்றுகளை கண்டு அது பருக ஆரம்பித்தார்கள். ஓ ஹல்லேலூயா, ஆமென். மாறா என்று சொல்கிற அனுபவம் மாறி அவர்கள் ஒரு ஆறுதல் ஏலீம் என்று சொல்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அங்கே அருமையான தண்ணீரை பருகினார்கள். பேரிச்ச மரங்கள் பழங்களை புசித்தார்கள். ஓ எவ்வளவு பெரிய சந்தோஷம் அருமையான தேவ பிள்ளையே. ஓ அந்த மோசே அந்த பயங்கரமான கசப்பு நிறைந்த அந்த தண்ணீரிலே அந்த இதோ மோசேக்கு வெளிப்பட்ட அந்த மரத்தை கிளையில் வெட்டி போட்ட போது அந்த தண்ணீர் இதோ ரசமாக அல்லது மந்திரமாக மாற்றப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே கிளையாகி ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளைத்து வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய கிளை நம்முடைய வாழ்க்கை வெளிப்படும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மதுரமாக மாறும். அவரால் இல்லாதபடி நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அவருடைய கருத்து ஒப்பு கொடுப்போம். நான் ஐயோ என்னுடைய வாழ்க்கை என்ன இப்படி ஆயிருக்கிறது நம்ம முறுக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது போல ஜனங்கள் கர்த்தரை கூப்பிட்டது போல தேவன் நோக்கி நாம் கூப்பிட ஆரம்பிப்போம். தேவன் நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு வெளிப்படுவா. ஒரு அன்னைக்கு அங்கே கிடையாக வெளிப்பட்டா. அன்னைக்கு இதோ ஆபிரகாம் ஒரு ஆடியோ தன் மகனை பரிசுத்தின் இடத்திலே ஒரு அருமையான ஒரு ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டா. அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளை இந்த நாளில் ஓ தேவாதி தேவன் நம்முடைய மத்தியிலே ஓ ஈசாயின் அடிமரத்தில் துளித்த துளிராய் எழும்பி கல்வாரி சிலுவையாகிய மரத்தின் மூலமாய் நம்முடைய சாபங்களை எல்லாம் கல்வாரி சிலுவை மூலமாக முறியடித்து நமக்கு மகிமையான ஒரு மதுரமாகிய ரட்சிப்பை வைத்திருக்கிறார், தந்திருக்கிறார். அபிஷேகமாகிய மதுரமாகிய அந்த அனுபவத்தை தந்திருக்கிறார். ஓ நல்ல ஒரு மதுரமாகிய பரலோகத்தை நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் நம்ம போய் சேரத்தக்கதாக ஓ நாம் கடந்து போய் கொண்டிருப்போம். மாறா எப்பொழுது நிலையானதல்ல. உபத்திரவங்களும் நெருக்கங்களும் கஷ்டங்கள் என்னைக்கு நிலையாக என்னைக்கு ஒன்று போல நிலைத்திருந்து நம்மை வேறுபடுத்தக்கூடியதல்ல. நமக்கு முன்பாக ஒரு ஏலீம் என்று சொல்கிற ஆறுதல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏலீம் என்று சொல்கிற சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் காரியங்கள் உமக்கு தெரியும். என்னுடைய பிரச்சனை, என் வேதனை, என்னுடைய நெருக்கம் உமக்கு தெரியும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து ஆமென் நாம் ஒன்று கூட தேவனோடு நெருங்குவோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மை ஒன்று கூட ஆசீர்வதித்து என்னுடைய மாறா என்று சொல்லுகிற நிலை எல்லாவற்றையும் மாற்றி ஜெயம் கொடுப்பாராக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏகாதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான நல்ல நேரத்துக்காக கோடாகோடியாக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரத்தில் நேரம் என்னுடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க உம்மோடு கூட நாங்கள் உறவாடி நாமத்தில் மையமெடுக்க தேவன் தந்த பெரிதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கூடிய அந்த பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். வேதவசனம் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவர் மேலும் ஒரு புதிய அபிஷேகம் நடப்பதாக. மாறாயிரத்து கசப்பின் அகத்தில் இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவனை தித்திப்பாக மாற்றி மதுரமாக மாற்றி ஆறுதல் படுத்தி ஏலிக்குள்ளே கொண்டு சென்று நித்தியத்தை சேர்க்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு நாம் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நீ காண்கிற இந்தியனை நீ எப்பொழுது நீ காண்பது இல்லை என்று சொன்ன ஆண்டவர், இப்பொழுது காண்கிற மாறாவின் வேதனையை மாறாவின் கசப்பை மாற்றி ஒவ்வொரு பெரிய ஒரு தித்திப்பை கொடுக்க என் தேவன் தமது பிள்ளைகளோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வியாதியின் கோரத்தினால், பலவிதமான வறுமையின் கோரத்தினால், பலவிதமான நெருக்கமும் சஞ்சலமும் இந்த சூழ்நிலையினால் தமது பிள்ளைகள் தவித்து மாறாவு கொண்டு தந்திருக்கிறார்களோ அந்த சூழ்நிலை மாற்ற போற முடியாத நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கேட்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவ வசனங்களும் அது பிள்ளை பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் மாறட்டும். தொடர்ந்து கிருபைகளோடு கூட இருக்கட்டும். துதி கன மகிமையா இந்த வேளை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்த கிருபையோடு வழி நடத்தும். பிள்ளை சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே